ஸோ ரீசெண்டாக நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பெஸ்ட் ஃபோன்ஸ் ஆஃப் 2024. அதில் உங்கள் ஃபேவரட் டெக் கிரியேட்டர்ஸும் இருக்காங்க. கண்டிப்பாக போய் வீடியோ செக் பண்ணிருங்க, இது வரைக்கும் பார்க்கலனா. அதில் எங்கள் ஃபேவரட் ஃபோன் வந்து நாங்கள் POCO X6 Pro-வா தேர்ந்தெடுத்திருந்தோம் அண்டர் 20,000 rupees. அண்ட் அதுக்கான காரணம் என்ன தெரியுமா? மெயின்லி அதில் பெர்ஃபார்மன்ஸ் தாறுமாறாக இருந்தாலும் டீசெண்டான கேமரா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ POCO X6 Pro-வோட அப்கிரேடட் ஃபோனில் என்னத்தை புதுசாக கொண்டு வர போகிறாங்க, என்ன அப்கிரேட்ஸ் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு இருக்கும்போது இந்த பேங்கர் வந்திருக்குங்க. இந்த பேங்கர் டிவைஸ் இது POCO X7 Pro-ல நிறைய அப்கிரேட்ஸ் கொடுத்திருக்காங்க, யூஸ்ஃபுல்லான அப்கிரேட்ஸ் கொடுத்திருக்காங்க, நாங்க எதிர்பார்க்காத அப்கிரேட்ஸ் கூட கொடுத்திருக்காங்க. ஆனா சில டவுன் கிரேட்ஸும் உண்டு. அது என்னன்னு இந்த வீடியோல புட்டு வச்சிடறோம். கண்டிப்பா வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, உங்களுக்கு வேணுங்கிற ஆன்சர்ஸ் எல்லாமே கிடைச்சிடும். சரி, இதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா என் பேர் எர்ஷாத், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். ஆரம்பிக்கலாமா? Alright, so first standard unboxing பண்ணுவோம். So unboxing பண்ணிடலாம். POCO X7 Pro 5G, black color box, yellow color text. சாரா திறந்தோடனே ஒரு பொட்டி. அந்த பொட்டிக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா கேஸ் இருக்கும். கேஸ் கூட சில டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் பார்த்துலாமா? ஓகே, குவிக் ஸ்டார்ட் கைட். அதுக்கு அடுத்து பாக்ஸியான கேஸுங்க, வெரி இன்ட்ரெஸ்டிங். அதையும் சைடில் வச்சிருவோம். கடையில் ஃபோன் இருக்கு. ஆக்சுவலி நான் இது வரைக்கும் ஃபோனை பார்க்கல, ஸோ இட் பி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபார் மீ டு சி. அதனால தான் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆஃப்கோர்ஸ் உள்ளுக்குள்ள உங்களுக்கு 90 வாட் சார்ஜர் அவுட் ஆஃப் த பாக்ஸ் கொடுத்துட்றாங்க, விச் இஸ் வெரி வெரி குட். நத்திங் ஃபோனில் உங்களுக்கு சார்ஜரே கிடைக்காது, அண்ட் சாம்சங் ஃபோன்லையும் கிடைக்காது. ஸோ யா, அண்ட் அது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டைப் A to டைப் C கேபிளும் உண்டு. சிம்பிள் அன்பாக்சிங், அவ்வளோதான். அம்பிட்டுதேன், சைடில் வச்சிருவோம். ஸோ ஃபோனை பார்த்துருவோமா? ஐம் எக்ஸைட்டட். ஓ வாவ், இந்த கலர் ஆக்சுவலி நல்லா இருக்கு. பிளாக் கலரில் தான். பிளாக் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் உண்மை சொல்லணும்னா. அண்ட் ஒரு ப்ராப்பரான ரிஃப்ளெக்டிவான டிசைன் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட் பிளாஸ்டிக் பேக் தான், ஆனால் ஒரு கிளாஸ் ஃபீல் இருக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் இந்த டுவல் டோன் வந்து ஒரு நல்ல லுக் கொடுக்குது. ஆக்சுவலி ஒரு கிளீனான லுக்குங்க. கம்பேர்ட் டு POCO X6 Pro இந்த டிசைன் கண்டிப்பா இஸ் மச் இம்ப்ரூவ். இன்ஃபேக்ட் ஒரு உண்மை சொல்லணும்னா எனக்கு இந்த டிசைன் வந்து இருக்கிறதுலே பெஸ்ட் POCO டிசைனாக தோணுதுங்க. இட்ஸ் வெரி நைஸ். உண்மை சொல்றேன், இட்ஸ் வெரி நைஸ். டுவல் கேமரா மாடியூல் கொடுத்துருக்காங்க, அதை பத்தி கண்டிப்பா பேசலாம். மாடியூலும் பார்க்கறதுக்கு நல்லா பதமா இருக்கு. இட்ஸ் வெரி வெல் டன். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு பவர் பட்டன் இருக்கு, அதுக்கு மேலே வால்யூம் ராக்கர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இன்ஃப்ராரெட் பிளாஸ்டர் இருக்கு, ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, மைக் இருக்கு. கீழே நீங்க பாத்தீங்கன்னா டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க, இன்னொரு ஸ்பீக்கர் கிரில் இருக்கு, அண்ட் சிம் கார்டு ட்ரே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டைப் சி போர்ட் நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா 2.0 போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. 3.2 கொடுத்திருந்தா பெட்டரா இருந்திருக்கும், பட் இட்ஸ் ஓகே. இந்த பிரைஸ் ரேஞ்சில் அவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஆனா இந்த பிரச்சனை இருக்குங்க இந்த போன்ல. பாத்தீங்களா, திருப்பணும்னு நான் சும்மா கையில தொட்டோன்னே இட்ஸ் லைக் ஃபிங்கர் பிரிண்ட் மேக்னெட்டுங்க. கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு கேஸ் போட்டு தான் யூஸ் பண்ணி ஆகணும். உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் பிடிக்காது, ஏன்னா எனக்கு செம்ம OCD, எனக்கு சுத்தமாக பிடிக்காது. பட் கீஸ் கூட இட் லுக்ஸ் வெரி நைஸ். ஒரு பாக்ஸியான டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லணும். இட் லுக்ஸ் வெரி வெரி குட்ங்க. வாவ், சர்ப்ரைசிங்லி குட் லுக்கிங் ஃபோன், பட் ஆல்சோ ஃபிங்கர் பிரிண்ட் மேக்னெட். சரி, இந்த பிளாக் கலர் தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிரீன் கலர் ஆப்ஷன் இருக்கு. ஆஃப்கோர்ஸ் POCO-ஓட ஸ்டாண்டர்ட் yellow கலர் ஆப்ஷனும் கிடைச்சிடும். பட் என்ன கேட்டீங்கன்னா பிளாக் தான் கிளாஸியா இருக்கு. சிம் கார்டு ட்ரே தவிர்த்து காட்டிடுறேன் நான். ஸோ சிம் கார்டு ட்ரே கொடுத்துருக்காங்க. 2 நானோ சிம் சப்போர்ட் தான், மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் கிடையாது. கொடுத்திருந்தா பெட்டரா இருந்திருக்கும். சோ இந்த வருஷம் டிசைன்ல 2 பெரிய அப்கிரேட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து IP54 ரேட்டிங்கை மாத்திட்டு IP69 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. இட்ஸ் a huge upgrade கண்டிப்பா. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா போன் வெறும் 8 மில்லிமீட்டர்ஸ் தாங்க திக். அண்ட் வெயிட் செக் பண்ணி பார்த்துடலாம். குவிக்லி காட்டுறேன் நான் உங்களுக்கு, பாருங்க. அண்டர் 200 கிராம்ஸ் இருக்குங்க இந்த போனோட வெயிட். இதுக்கே இவ்வளவு எக்ஸைட்டட் ஆகுறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த ஸ்லிம்னஸ் அண்ட் இந்த திக்னஸ் வச்சு இதுக்குள்ள ஒரு 6550 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. கிரேசி. சிலிகான் கார்பைட் டெக்னாலஜிக்கு ஒரு ஓ போடுங்க. சிலிகான் கார்பைட் டெக்னாலஜினால பேட்டரிஸ் இன்னும் நல்லா டென்ஸ் ஆயிடுச்சு. ஹையர் கெபாசிட்டி பேட்டரிஸ் சின்ன சைஸ்ல வரதுனால இந்த வருஷம் இருக்கிறதுலே பெஸ்ட் ஸ்மார்ட் போன் ட்ரெண்ட் அதான். ஸோ டிசைன் பொறுத்த வரைக்கும் USB 2.0 சைட்ல வச்சீங்கன்னா இட் இஸ் டெஃபினெட்லி a 9.5 on 10. ஆனா டிஸ்பிளே பத்தி பேசலாமா? வெயிட் அதுக்கு முன்னாடி ரெகுலர் டெஸ்ட் ஒன்று பண்ணுவோமே, அந்த டெஸ்ட் பண்ணி பார்த்தலாமா? என்னது, ட்ராப் டெஸ்ட் தான். சரி, அதுக்கு முன்னாடி இந்த ஃபோனோட டிஸ்பிளேல உங்களுக்கு வந்து கார்னிங் கோரில்லா கிளாஸ் 7i ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, லெட்ஸ் see if it can handle this small drop. டூமில் டண்டனக்கா டனக்குனக்கா. அடுத்து பிளாஸ்டிக்குங்க. பிளாஸ்டிக் கேன் பிரேக், பட் இட் டசன்ட். ஆமாம், எனக்கு தெரியும் நிறைய பேர் சொல்லுவீங்க கீழே போடுங்க அப்படின்னு, பட் ரிவ்யூ பண்ணிட்டுங்க. உடஞ்சி போச்சுன்னா அப்புறம் வேற ஃபோன் வாங்க வேண்டியது இருக்கும். ஸோ அதனால நாங்கள் போடல. பட் பேசிக்கான ட்ராப் டெஸ்ட்டில் இட் சர்வைவ்ஸ்.
ஆல்ரைட், டிஸ்ப்ளே ஸ்விட்ச் ஆன் பண்ண டைம் வந்துருச்சு. அண்ட் டிஸ்ப்ளே நீங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்களேன், அப்படி பியூட்டிஃபுல்லான டிஸ்ப்ளேங்க. பெசல்ஸ் ஸ்லிம்மா தான் இருக்கு, ஸ்லிம்மா இல்லன்னு இல்ல, பட் இட் இஸ் நாட் வெரி ஸ்லிம். அந்த மாதிரி இல்ல, பட் ஸ்டில் நல்லா இருக்கு. உண்மை சொல்லணும்னா நல்ல ஒரு ஸ்கிரீன் எஸ்டேட் கண்டிப்பா கிடைக்குதுங்க. இட்ஸ் நைஸ். அண்ட் இந்த டிஸ்ப்ளே வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 6.67 இன்ச் டிஸ்ப்ளே. ஆஃப் கோர்ஸ் AMOLED பேனல் தான், 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கு. இது வந்து ஒரு LTPS பேனல், 60 to 120 ஹெர்ட்ஸ் வந்து உங்களுக்கு LTPS டெக்னாலஜி, வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட் டெக்னாலஜி கிடைச்சிரும். அண்ட் டிஸ்ப்ளேல பண்ணிருக்க அப்கிரேட்ஸ் என்னன்னா, இந்த தடவை அவங்க பீக் பிரைட்னஸ், HDR பீக் பிரைட்னஸ் 3200 nits வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. அண்ட் HBM மோட்ல உங்களுக்கு பீக் பிரைட்னஸ் வந்து 1400 nits கிடைச்சிரும். அதுக்கான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளியே சூரிய வெளிச்சத்துல எடுத்துட்டு போகும்போது இட் இஸ் வெரி பிரைட், பிரச்சனையே இல்ல. அது மட்டும் இல்ல, HDR வீடியோஸ் பார்க்கும்போது யூடியூப்லயும் HDR இருக்கு, நெட்ஃபிளிக்ஸ்ல டால்பி விஷன் சப்போர்ட் வேற கொடுத்திருக்காங்க. வீடியோஸ் பார்க்கிறதுக்கு அப்படியே தாறுமாறா இருக்குங்க. உண்மை சொல்லணும்னா போக்கோ அண்ட் ரெட்மி போன்ஸ் இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ்ல they always do a good job. இன்ஃபேக்ட் இந்த போன்லயும் எந்த குறையும் வைக்கல. இட் இஸ் வெரி வெரி குட். ஏன்னா நாங்க வீடியோஸ் பார்த்தபோது HDR பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. யூடியூப்லலாம் HDR வீடியோஸ் பார்க்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் டிஸ்ப்ளேல வந்து உங்களுக்கு 1920 ஹெர்ட்ஸ் PWM dimming கிடைச்சிரும். so that is also good. and 240 ஹெர்ட்ஸ் டச் சாம்பிளிங் ரேட் இருக்கு. so டச் ரெஸ்பான்ஸ்லயும் எந்த பிரச்சனையும் எங்களுக்கு தெரியல டெஸ்ட் பண்ணும்போது. இன்ஃபேக்ட் இட்ஸ் வெரி வெரி ஃபாஸ்ட். உண்மை சொல்லணும், டிஸ்ப்ளே நல்லா இருக்கு. ஆஃப் கோர்ஸ் அண்ட் ஸ்பீக்கர்ஸும் நல்ல ஸ்பீக்கர்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு ஒரு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கிடைக்கும். அண்ட் சவுண்ட் குவாலிட்டி நல்லா தான் இருக்கு. டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டும் கிடைக்கும். அண்ட் இப்படி பண்ணும்போது ஒரு வைப்ரேஷன் ஃபீட்பேக் வருங்க. HyperOSல நல்லா இருக்கு. ஆக்சுவலி ஹாப்டிக் ஃபீட்பேக் நல்லா பண்ணிருக்காங்க. ஒரு பிரீமியமான ஃபீல் இருக்கு இதுல. அப்புறம் இந்த LDAC LSDC லொட்டுலோஸ்க்குலாம் இருக்கு. ஆஃப் கோர்ஸ் ப்ளூடூத் ஹைரஸ் கோடெக் சப்போர்ட் எவ்ரிதிங் இஸ் அவைலபிள். ஸோ டிசைனுக்கு ஒரு 9.5 out of 10 கொடுத்தா, டிஸ்ப்ளேக்கு 10 on 10 கொடுக்கலாம். இந்த பிரைஸ் ரேஞ்சில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்ப்ளேஸ் ஈஸிலிங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் விஷயத்தில் சின்ன ஒரு அப்டேட் பண்ணிருக்காங்க. என்னன்னா 8400 அல்ட்ரா கொடுத்திருக்காங்க. போன வருஷம் நமக்கு 8300 அல்ட்ரா கிடைச்சது. அப்புறம் ஸ்டோரேஜ் அண்ட் ரேம் வேரியன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா 8256 12512 GB வேரியன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். அண்ட் இதுல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து LPDDR5X RAM டைப் UFS 4.0 ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. ஸோ நாங்க டெஸ்டிங் பண்ணோம். டெஸ்டிங் பண்ணதுல Ant 2ல வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட 1.6 மில்லியன் ஸ்கோர் கிடைச்சது. அண்ட் தட் இஸ் டெஃபினெட்லி பெட்டர் தென் 8300 அல்ட்ரா. இன்ஃபேக்ட் Geekbench ஸ்கோர் கூட ஹையரா இருக்கு. ஸோ பர்ஃபார்மன்ஸ் விஷயத்துல கண்டிப்பா அப்கிரேட்ஸ் இருக்குங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம் நாங்க என்ன நோட்டீஸ் பண்ணோம்னா, ஜென்ஷன் இம்பாக்ட் விளையாடி பார்த்தபோது அதுல வந்து எங்களுக்கு 54 FPS ஆவரேஜ் FPS கிட்டத்தட்ட 54 FPS கிடைச்சது. அண்ட் 44 டிகிரிஸ் வரைக்கும் டெம்பரேச்சர் போச்சு. அண்டர் 45 டிகிரிஸ் இஸ் ஓகே, நாட் டூ பேட். ஆனா பிரச்சனை என்னன்னா, இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம்னு எங்களுக்கு தோணுது. ஏன்னா போக்கோ X6 Pro டெஸ்ட் பண்ணும்போது எங்களுக்கு கிட்டத்தட்ட 56 FPS ஆவரேஜ் கிடைச்சது ஜென்ஷன் இம்பாக்ட்ல. இதுல 54 தான் கிடைச்சது. எனக்கு கேட்டீங்கன்னா 8400 அல்ட்ராவோட ப்ராப்ளம் நான் சொல்ல மாட்டேன். ஜஸ்ட் டியூனிங் இப்போ ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதால அது மேபி ஒரு இஷ்யூவா இருக்கலாம். பட் ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா 8400 அல்ட்ரால 8300 அல்ட்ராவோட பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். சரி, பர்ஃபார்மன்ஸ் விஷயத்துல எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, I'll give it 9.5 on 10. 10 on 10 ஏன் கொடுக்கல? ஏன்னா போக்கோ F6 இருக்கு, அது லேட்டஸ்ட் Gen 3 கொடுத்திருக்காங்க. அதுல இன்னும் கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கிடைச்சிரும் உங்களுக்கு. பேட்டரி 6550 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. அண்ட் இவ்ளோ பெரிய பேட்டரி இருக்கிறதுனால உங்களுக்கு பேட்டரி லைஃபும் பிச்சுக்கிட்டு போகுங்க. கண்டிப்பா நீங்க ரெகுலர் யூசேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 நாள் ஈஸியா நீடிக்கும், பிரச்சனையே இல்ல. அது மட்டும் இல்ல 90 வாட் சார்ஜர் கொடுத்திருக்கனால அது நாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தபோது எங்களுக்கு 0 to 100 44 மினிட்ஸ் தான் எடுத்தது. வெரி குட் சார்ஜிங் ஸ்பீட்ஸ், ஆல்சோ பிரச்சனையே இல்ல. சோ பேட்டரி லைஃப் அண்ட் சார்ஜிங் ஸ்பீட்ஸ்க்கு 10 on 10 கொடுத்துடலாம். இங்க there is no scope for reducing marks. நெட்வொர்க் கேபிலிட்டிஸ் பொறுத்தவரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா தேவையான 5G பேண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிரும். Wi-Fi 6 சப்போர்ட் இருக்கு, Wi-Fi 7 கிடையாது, Bluetooth 5.4 இருக்கு, NFC இருக்கு. சோ நீங்க வந்து டேப் பேமெண்ட்ஸ் பண்ணீங்களா, பிரச்சனையே இல்ல. இது வரைக்கும் பேசினதுல மோஸ்ட்லி எல்லா அப்கிரேட்ஸா தெரிஞ்சது. டவுன் கிரேட் எங்க பண்ணிருக்காங்கன்னா, கேமரா செட்டப்ல கொஞ்சம் ஒரு டவுன் கிரேட் பண்ணிருக்காங்க. மெயின் சென்சர் வந்து இப்போ 50 MP Sony Litia 600 சென்சர் கொடுத்திருக்காங்க. போன வருஷம் அவங்க Omnivisionோட சென்சர் கொடுத்திருக்காங்க 64 MP. சோ Sony சென்சர் இஸ் குட், பெட்டர் தான். அண்ட் 8 MP அல்ட்ரா வைடும் இருக்கு. ஆனா போன வருஷம் இந்த 2 MP மேக்ரோ அது கிடையாது. அங்கதான் ஒரு சின்ன டவுன் கிரேட் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. ஃப்ரண்ட்ல வந்து சின்னதா அப்கிரேட் பண்ணிருக்காங்க தான் சொல்றானே. 16 MP ல இருந்து 20 MP பண்ணிருக்காங்க. பட் கேமரா பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு எனக்கு வந்து போக்கோ X6 Pro கேமரா வந்து பிடிச்சிருந்தது. போக்கோ X7 Pro நாட் சோ மச். சில போட்டோஸ்லாம் நாங்க எடுத்தப்போ நல்லா இருந்தது. பட் ஸ்கின் டோன்ஸ்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. அண்ட் ஓவராலா நீங்க பாத்தீங்கன்னா HDR டியூனிங் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் எனக்கு தோணுது. இன்ஃபேக்ட் போர்ட்ரேட் பிக்சர்ஸ் கூட இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் எனக்கு தோணுது. வீடியோ ரெக்கார்டிங்ல ஒரு சின்ன அப்கிரேட் பண்ணிருக்காங்க. அந்த அப்கிரேட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு 4K 60 FPS வீடியோ ரெக்கார்டிங் கொடுத்திருக்கனால வீடியோ ரெக்கார்டிங் குவாலிட்டி கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அண்ட் அல்ட்ரா வைடும் செல்ஃபி கேமரா வச்சு உங்களுக்கு வந்து 1080p 30 FPS தான் கிடைக்கும். சரி, செல்ஃபி கேமராவோட குவாலிட்டி அப்கிரேட் பண்ணிருக்கனால செல்ஃபிஸ் லுக் குட் ஃப்ரம் திஸ் ஃபோன். சோ செல்ஃபி உங்களுக்கு ரொம்ப முக்கியம்னா இந்த ஃபோன் இஸ் நாட் டூ பேட். ஓகே, சாஃப்ட்வேர் பத்தி சொல்லணும்னா சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு HyperOS 2.0 based on Android 15 கொடுத்திருக்காங்க. and that is a big deal. ஏன் தெரியுமா? Redmi Note 14 Pro plus Redmi Note 14 Pro ரெண்டு ஃபோன்ஸ்லயுமே, இன்ஃபேக்ட் Redmi Note 14லயும் உங்களுக்கு வந்து HyperOS 2.0 based on Android 15 கிடைக்காது. அதுல உங்களுக்கு HyperOS 1.0 with Android 14 தான் கொடுத்திருந்தாங்க. சோ இந்தியால வர ஃபர்ஸ்ட் ஃபோன் with HyperOS 2.0 and Android 15 வந்து இந்த ஃபோன் தாங்க. லாஸ்ட் இயர் கூட நீங்க பாத்தீங்கன்னா HyperOS 1.0 ஃபர்ஸ்ட் போக்கோ X6 Pro தான் கொண்டு வந்திருந்தாங்க. இந்த வருஷம் X7 Pro கொண்டு வந்திருக்காங்க. சோ அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். ஏன்னா HyperOS 2.0 எக்ஸ்பீரியன்ஸ் வந்து யூஸ் பண்றதுல ஒரு பிரீமியம் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸா தோணுச்சு எங்களுக்கு. நிறைய
நிறைய எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு. ஸ்மார்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க, நல்லா இருக்கு, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சரா தோணுச்சு எங்களுக்கு. டைனமிக் விட்ஜெட்ஸும் கொடுத்திருக்காங்க. ஸோ விட்ஜெட்ஸ் வந்து அந்த HyperOS 2.0ல டைனமிக்கா இருக்கு. பேசிக்கலி அதுல வந்து இன்ஃபர்மேஷன் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். AI ஃபீச்சர்ஸ் எக்கச்சக்கமா கொடுத்திருக்காங்க. AI எரேசர் ஃபீச்சர் கண்டிப்பா இருக்கு அண்ட் AI எக்ஸ்பான்ஷனும் இருக்குங்க. அப்புறம் அந்த AI வச்சு கட் அவுட்லாம் பண்ணுவாங்களா, அதுவும் நீங்க இந்த போன்ல பண்ணிக்கலாம், பிரச்சனையே இல்லை. அண்ட் அவங்க என்ன ப்ராமிஸ் பண்றாங்கன்னா 3 வருஷம் பிளஸ் 4 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஒரு விஷயம் நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும், இப்போ எக்கச்சக்கமான வேண்டாத தேவையில்லாத ப்ளோட்வேர் ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஃபோன் எடுத்து யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா அந்த ஆப்ஸ் எல்லாத்தையும் மறக்காம அன்இன்ஸ்டால் பண்ணிருங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்ஃபேக்ட் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், ஏஐல இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. மீ டிரான்ஸ்லேட் ஒரு ஃபீச்சர் இருக்கு, அதுல 29 லாங்குவேஜஸோட டிரான்ஸ்லேஷன் ஆப்ஷன் கிடைச்சிரும் உங்களுக்கு. அப்புறம் AI ஆன் கால் இன்டர்பிரேஷன் கொடுத்திருக்காங்க, which is also very very useful. உண்மை சொன்னா கால் பேசிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து AI டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கும். அப்புறம் AIல நோட்ஸ் கொடுத்திருக்காங்க, பேசிக்கலி சம்மரைஸ் பண்றது, கிராமர் சேஞ்ச் பண்றது, அந்த ஆப்ஷன்லாம் இதுல இருக்கு. AI எக்கச்சக்கமா இருக்குங்க under 30,000 ரூபாய் போன்ல, which is very very nice. So POCO X7 Pro நீங்க பாத்தீங்கன்னா I like it. நல்ல போனுங்க, நல்ல அப்கிரேட் தான் கண்டிப்பா நான் சொல்வேன். ஒரே ஒரு இடத்துல எனக்கு வந்து ஒரு டவுன்கிரேடா தோணுச்சு, and that is camera performance. பட் மிச்சது எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா it's a very very good phone. Especially performanceல நல்லா இம்ப்ரூவ்மென்ட் பண்ணிருக்காங்க. டிசைன், பேட்டரி சார்ஜிங் ஸ்பீட் எல்லாமே நல்லா இருக்கு. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா AI ஃபீச்சர்ஸ் எக்கச்சக்கமா கொடுத்திருக்காங்க. HyperOS 2.0 based on Android 15 கிடைச்சிருக்கு. சோ எனக்கு இது பிடிச்சிருக்கு கண்டிப்பா. இப்போ எங்க இனிஷியல் டெஸ்டிங்ல வந்து எங்களுக்கு அதிகமா பக்ஸ் எதுவுமே தெரியல. ஏன்னா நிறைய POCO X6 Pro யூசர் எங்கள்கிட்ட சொல்லியிருந்தாங்க நிறைய பக்ஸ்லாம் இருக்குன்னு. இப்போதைக்கு இட்ஸ் பெர்ஃபார்மிங் வெல், நோ ப்ராப்ளம். இன்ஃபேக்ட் தனிஷ்க் என்ன சொல்றான்னா, இந்த ஃபோன் வந்து இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த ஸ்மூத்தஸ்ட் ஃபோன்ஸ் அண்டர் 30,000 அப்படின்னு சொல்றான். ஏன்னா HyperOS 2.0 இம்ப்ளிமெண்டேஷன் அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. ஆல்ரைட், ஸோ இதாங்க எங்க POCO X7 Pro அன்பாக்சிங். பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கண்டிப்பாக காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ஃபோன் பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டக்குனு டக்கு போடுங்க கிளிக்கு Trakin தமிழ்.